أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. விளைநிலம் ஷாபான் அறுவடை ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் வகுப்பிலே நாங்கள் எங்களுடைய தொழுகையை உயிரோட்டமானதாக ரமலானுடைய மாதத்தில் ஆக்கிக்கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு பயிற்சியாக ஷாபான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கடைசியாக வுதுவுக்கு முன் ஓதக்கூடிய துஆவை பார்த்தோம். அதற்கு பிறகு பார்க்க இருக்கிறோம் வுது செய்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆவை பார்க்கலாம் நினைக்கின்றேன். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லக்கூடிய துஆ. இந்த துஆவை எவர் ஒருவர் ஓதுகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இந்த துஆவை எந்த ஒரு மனிதன் ஓதுகின்றானோ இல்லா ஃபுத்திஹத் லஹு அபுவாபுல் ஜன்னதி அத்தமானியா, அவருக்கு சுவர்க்கத்தில் 8 கதவுகள் துறக்கப்படுகிறது. 8 கதவுகள் சுவர்க்கத்தில் துறக்கப்பட்டு யதுஹுலு மின் ஐயிஹா ஷா, அவர் நாடிய பிரகாரம் நாடிய அந்த வழியில் அவர் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த துஆவினுடைய பெருமதியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களுக்கு 8 கதவுகள் திறக்கப்படும். அந்த 8 கதவுகளில் அவர் நாடிய கதவால் சுவர்க்கத்துக்குள் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எவ்வளவு பெருமதியான துஆவாக இருக்க முடியும், எவ்வளவு பெருமதியான துஆவாக இருக்க முடியும் கண்ணியமானவர்களே. இந்த துஆவுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற போது, அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், நான் என்னுடைய கண்ணால் எப்படி கண்டு உண்மைப்படுத்துகின்றேனோ அதே போல நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் கடவுள் என்பதே கிடையாது, வணக்கத்திற்கு வழிபடுவதற்கு அனைத்துக்கும் தகுதியானவன் இந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். இந்த உலகம், பிரபஞ்சம், இந்த உலகத்தை படைத்த இந்த இவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு அந்த படைத்த அந்த ரப்புல் ஆலமீன், அவனை தவிர இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது என்று சொல்கிறோம். அதே போல வஹ்தஹு, அவன் மாத்திரம்தான், உலகத்தில் அவன் மாத்திரம்தான் கடவுளாக இருக்கிறான். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது. அந்த அல்லாஹுவோடு இணை கற்பிப்பதற்கு யாரும் கிடையாது. யாரும் இருக்கிறதா கண்ணியமானவர்களே? இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், எப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கு. இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த உலகத்துடைய ஒரு மனிதனுடைய படைப்பை பாருங்கள் கண்ணியமானவர்களே. ஒரு கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த இந்த ஒவ்வொருடைய படைப்பையும் பாருங்கள். எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளுடைய படைப்பையும் பாருங்கள். எங்களுடைய உடம்பு எப்படி பிணைந்த நரம்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சதைகளால் உருவாக்கப்பட்டிருக்கு, எலும்புகளால். எப்படியான ஒரு மனிதனால் இதெல்லாம் முடியாதபடி கண்ணியமானவர்களே. இந்த உலகத்தை பாருங்கள், இந்த நீள்வட்ட பாதையில், இந்த ஓபிட்டில் எப்படி இந்த கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். யாரால் முடியும் கண்ணியமானவர்களே? இந்த செயற்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு யாரால் முடியும்? அல்லாஹ்வால் மாத்திரம்தான் முடியும். அவனுக்கு யாரையும் நாங்கள் இணை கற்பிக்க முடியாது. இணை கற்பிப்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. வஅஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மது என்பவர், அப்துஹு, அந்த அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறார், வ ரசூலுஹு, அதே போல அந்த அல்லாஹுடைய தூதராகவும் இருக்கிறார். முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியான், அதே போல் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் இந்த துஆவை ஓதுகின்ற போது, அல்லாஹ்வை தவிர கடவுள் கிடையாது, அவனுக்கு யாரையும் நிகராக்க முடியாது, அதே போல நிச்சயமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார் என்ற விடயத்தை இந்த துஆ எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே தான் இந்த துஆவை ஒரு மனிதன் ஓதுகின்ற போது அவருக்கு 8 கதவுகள் சுவர்க்கத்தில் திறக்கப்பட்டு அதில் நாடிய வழியில் அவர் செல்ல முடியும் என்பதை ரவாஹுல் புகாரியில், ரவாஹுல் முஸ்லிமில் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இன்னும் ஒரு துவா இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹிரீன். இதுவும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு உதுவுடைய நேரத்தில் கற்றுத்தந்த துவா. ஆகவே தான் உதுவுக்கு பின்னர் நாங்கள் ஓதக்கூடிய துவாவாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை விளங்கி, இதனுடைய பெருமதியை விளங்கி நாங்கள் ஓதுகின்ற போது இந்த உதுவினுடைய இந்த பெருமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு இந்த தொடர் வகுப்பின் இதனுடைய இந்த பகுதியை முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன். வாஹிரதவான்.